எல்லாருக்கும் ஹாய். இந்த எபிசோடில் தியாவுக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு உங்களோட கெஸ்ஸிங் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியா, தியாவுக்கு என்னாச்சு? தியாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? சொல்லு பிரியா, தியாவுக்கு என்னாச்சு? ஹாதி, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அது ஃபால்ஸ் பெயின் தான். பட் நம்ம சேஃபாக தான் இருக்கணும். பெயின் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அவங்க அப்சர்வேஷனில் இருக்கிறது தான் நல்லது. பிரியா, அதான் தியாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது? அதான் சொன்னேனே ஆதி, பெயின் எப்போ வேணாலும் வரலாம். அவங்க வீட்டில் இருக்கிறது ரிஸ்க்கு. அப்புறம் ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்கு. அதனால இப்போ தியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்லதில்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். பெயின் வரலனா இன்டியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளூயிட் கம்மியாக இருக்கிறதுனால ரிஸ்க் ஜாஸ்தி. பட் பயப்படாத, தியா இங்கே இருக்கிறது தான் சேஃப். ஹாப்பியாக இராதி. நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது. இன்னும் 2 நாளோ 3 நாளோ உன்னோட குழந்தைய நீ பார்க்க போற. ஏன் தியா, அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஐயோ ஆதி, இது ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இங்க 10ல் 8 பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? தாயையும் சேயையும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீ அதை பற்றி கவலையே படாத, ஃப்ரீயாக இரு. ஆனால் தியாவை டிஸ்சார்ஜ் மட்டும் பண்ண வேண்டாம். அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணாதான் ரிஸ்க் அதிகம். அவள் இங்கேயே அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும். சரி பிரியா, நான் இப்போ தியாவை போய் பார்க்கலாமா? ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே எல்லாரும் பார்க்கலாம். ஹாதி, அப்பா, தியாவுக்கு நீ தான் தைரியம் சொல்லணும். நீயே இப்படி முகத்தை வச்சுட்டு இருந்தா இப்படி? ஆமா ஆதி அண்ணா, நீங்களும் பயந்து தியாவையும் பயமுறுத்துறாதீங்க. தியாவுக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். பயப்படாம தைரியமா போய் பேசுங்க. தியாவுக்கு நீங்க தைரியம் சொல்லணும். என்னமோ அர்ஜுன், என்னால பயப்படாம இருக்க முடியல. இவ்வளோ பெரிய விஷயத்துக்கெல்லாம் பயப்படாதண்ணா. இப்போ தியா என் குழந்தைன்னு வரும்போது அப்படியே பயம் தன்னால வருது. பயப்படாதீங்க, தியாக்காக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க போய் பாருங்க. அவங்களுக்காகவும் குட்டி குழந்தைக்காகவும் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆமா ஆதி அண்ணா, அதான் டாக்டரே சொல்லிட்டாங்களே, இன்னும் 2-3 நாள்ல குழந்தை பிறந்துருன்னு. அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னா இப்படி சோகமா இருக்கக்கூடாது. உங்களோட நல்ல மனசுக்கு தியாவுக்கோ குழந்தைக்கோ ஒன்றும் ஆகாது. ஆமா ஆதி, நீ பயப்படுற மாதிரி தியாவுக்கோ குழந்தைக்கோ ஒன்றும் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி. அதான் சொல்லிட்டல, தியா இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறா. 24/7 இங்க டாக்டர்ஸ், நர்ஸ், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடியா இருக்கு. ஸோ நீ பயப்படாத ஆதி. முதல்ல போய் தியாவை பாரு. சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாரோ, உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ. விஜயா, நீ வேணா ஊருக்கு கிளம்புறியா? நான் தியாவோட இங்கேயே ஹாஸ்பிட்டலில் தங்கிடுறேன். பாவம், அவள் ஒத்தையில் என்ன பண்ணுவா? நானும் இங்கே இருக்கேன்க்கா. வேணாம் விஜயா, நீ போ. என் வீட்டுக்காரவை கிட்ட மட்டும் சொல்லிடு, ஒரு 2 வேளை சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து கொடுத்துடு. சரிக்கா. சின்னவளுக்கு அவ்வளவா சமைக்க வராது. இல்லைன்னா நான் அவளையே சமைச்சிக்க சொல்லிடுவேன். பரவாயில்லக்கா, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். எதா இருந்தாலும் போன் அடிங்க. சரி விஜயா. அப்போ நான் கிளம்புறேக்கா. சரிம்மா. தியா, ஹாதி, எப்படிமா இருக்க? பரவாயில்ல.
டாக்டர் என்ன ஆதி சொன்னாங்க? டாக்டர் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2-3 நாள்ல நமக்கு குழந்தை பிறந்துரும். அப்படியா சொன்னாங்க? ஆமா, வலிய தாங்கிப்பல்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னும் 2-3 நாள்ல குழந்தை வரப்போகுது. அதுக்கே இப்படி சோகமா இருக்கீங்க? ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டது அதுதானே? நீங்க ஆசைப்பட்டது நடக்க போகுது. ஆமா, நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு நீதான் முக்கியம். நீ எப்படி அந்த வலியை தாங்க போறேன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அட, என்னங்க நீங்க? இதெல்லாம் வரம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நீங்க இப்படி பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? ஒன்றும் இல்லை, தைரியமா இருங்க, சரியா? எப்படி தியா, எப்படி இவ்வளோ தைரியமா பேசுற? எனக்கே பயமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு நீ இவ்வளோ தைரியமா பேசுறது. அதுதான் தியா. பாருங்க ஆதி, அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு யாரு கூடயும் எனக்கு நிரந்தரமா இருந்ததில்லை. அப்படி இருக்கிற எனக்குன்னு ஒரு குடும்பம் வரப்போகுது. எனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. நீங்க, நான், நம்ம குழந்தை எல்லாரும் ஒரே குடும்பமா வாழ போறோம். அப்படி இருந்த வாழ்க்கைக்கு இந்த வலியெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நமக்குன்னு ஒரு அழகான குடும்பம் உருவாக போகுது. அதை நினைச்சு சந்தோஷப்படாம வலியை நினைச்சா பயப்படுவேன்? குடும்பமே இல்லாம இருக்கிறத விட பெரிய வலி எதுவும் இல்லைங்க. நான் அதை அனுபவிச்சிட்டேன். அந்த வலியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது வலியாவே தெரியல. சாரி தியா, உன்னை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். நான் தாங்க உங்ககிட்ட சாரி சொல்லணும். உங்களை புரிஞ்சிக்காம உங்க மேல சந்தேகப்பட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதையும் பெருசு பண்ணாம இப்போ நீங்க ஏன் கூட தானே இருக்கீங்க. எனக்கு இது போதுங்க. இந்த சந்தோஷத்துக்காக இவ்வளோ பெரிய வலியை கூட நான் தாங்கிக்க ரெடியா இருக்கேன். டெலிவரியை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்ன நடக்குதுங்க? என்ன ஆதி, தியாவுக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு அனுப்புனா இங்க எல்லாம் தலைகீழ நடந்துட்டு இருக்கு. நீங்க தியாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இல்லையே, தியா தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க போல. இல்ல இல்ல பிரியா. அட, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே, தியா நல்லா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பேய இருந்த மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. அதான் சொல்லிட்டேனே ஆதி, தியாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. அப்புறம் ஏன்? இல்ல பிரியா, எனக்கு பதட்டமாவே இருக்கு. தியாவுக்கு வலிக்கும்ல. பாரு, பொண்டாட்டிக்கு வலிக்கும் இவ்வளோ பயப்படுற? ஏன் ஆதி, ஸ்கூல் படிக்கும்போது கிரிக்கெட் விளையாடுறேன்னு உழுந்து எத்தனை தடவை காலை உடைச்சிருக்க? அப்ப கூட உன்னை இப்படி பார்த்தது இல்லையடா. முட்டியெல்லாம் தேஞ்சு காயமா இருக்கும்போது கூட முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுட்டு போவேன். இப்போ என்ன? அதுக்கு இல்ல பிரியா, அந்த வலியை நான் தாங்கிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. தியா, உங்க பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. உங்க குழந்தையும் நல்லபடியா வரும், அதுக்கும் நான் கேரண்டி. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. சரி, நீங்க கிளம்புறீங்களா? தியாவை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நாங்கள் வாடகை ஷிஃப்ட் பண்ணிடுறோம். முகத்தை நார்மலா வையே. சரி, இன்னும் 2 நாளைக்கு ஆதி இப்படிதான் இருப்பான். சரி, நீ கிளம்பு, நான் செக் பண்ணிட்டு வாடகை அனுப்பிடுறேன். ஓகே பிரியா, பாத்துறோம். அதெல்லாம் பாத்துக்கிறேன். ரொம்ப பயப்படுறான். தியா, என்னாச்சு? உட்காரியா நிக்கிற? இல்ல ஆதி, ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருந்து இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்போ படு, எதுக்கு நிக்கிற? இல்ல பரவாயில்ல, நின்னா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. நடு முதுகெல்லாம் வலிக்குது ஆதி. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம், அந்த அளவுக்குலாம் இல்லை. இது எப்பவுமே இப்படிதான் வலிக்கும். என்னது, எப்பவுமே வலிக்குமா? என்கிட்ட நீ சொன்னதே இல்லை. இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாங்க. குழந்தை பெற்றுக்கணும்னா இந்த வலியெல்லாம் தாங்கி தானே ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் என்னென்ன என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க? இல்ல,
ஒரு வழியை கூட என்கிட்ட உனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணல. என்ன ஆதி நீங்க எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. ஏதோ இப்பதான் ஏதோ ஒரு 2-3 நாளா என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறீங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க பேசுறதே அதிசயம். இதுல இதெல்லாம் எப்படி ஷேர் பண்ண முடியும்? தியா, நான் அந்த அளவுக்கு மோசமானவனா இருந்திருக்கேன்ல? ஐயோ நான் அப்படி சொல்லல. இல்ல தியா, என்ன மன்னிச்சிரு. என்ன ஆதி நீங்க நீங்க கேட்டீங்களேன்னு தான் நான் இதை கூட சொன்னேன். தியா, லட்சுமி அம்மா, ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாம்மா? டாக்டர் உன்னைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாங்க. இந்த மாதிரி நீர் ஆகாரமும் ஏதாவது குடிக்க சொன்னாங்க. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா? நீங்க இருங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள் தியா கூட இருங்க தம்பி. அவளுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தான் வேணும். கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். காசு கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க. அட இருங்க தம்பி, 60 ரூபா ஜூஸில் என்ன வரப்போகுது? நான் போய் வாங்கிட்டு வரேன். எங்க லட்சுமி அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பத்தி என்ன தியா சொல்றது? உனக்காக எவ்வளோ பண்றாங்க. உன்னை அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல. நீ என்ன பண்ண சொல்றியோ அதை நான் பண்றேன். நிஜமாவா? நிஜமா. என்ன ஆதி சார், சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி வந்துட்டுனா? ஹே பிரியா, வா. வாங்க டாக்டர். தியா, உங்களுக்கு பெயின் ஏதாவது இருந்துச்சா? பெயின் முதுகு வலி தான் இருக்கு, மற்றபடி தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இல்லை. ஓ அப்படியா? ஆதி ஒரு நிமிஷம் வாங்க. பிரியா, ஏன்? பரவாயில்ல டாக்டர், எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க, நான் பயப்படலாம் மாட்டேன். தியா, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறது அதிசயமா இருக்கு. இவ்வளோ போல்டா இருக்கீங்க. கமிங் டு த பாயிண்ட். இவ்வளோ நேரம் பெயின் வரலன்னா பெயின் இன்டியூஸ் பண்ணணும். ஓகே. தியா, என்ன குழந்தை வேணும்ல? வேணும். இதை பாருங்க ஆதி, இதுக்கெல்லாம் எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி பயப்படுறீங்க? என்ன இது எல்லாம் தலைகீழா நடக்குது? இவனை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுற ஒருத்தன் என்ன சின்ன குழந்தை மாதிரி பயந்துட்டு இருக்கான்? பிரியா, டெலிவரி ரூம்குள்ள நானும் வரலாமா? வேண்டாம், வேணாங்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப பயத்தில் இருக்கீங்க, இதில் அங்கே வேற நீங்கள் வந்து பயப்படணுமா? அதெல்லாம் வேண்டாம். தியா சொல்கிறதும் சரிதான் ஆதி. அங்கே உள்ள வந்து நீ ஃபெயிண்ட் ஆகிட்டீன்னா என்ன பண்ணுறது? இல்ல தியா, நானும் கூட வரேன். வேண்டாம் ஆதி, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க. அம்மா, பயமா இருக்குமா? எதுக்குயா பயப்படுற? இதெல்லாம் இயற்கை, இதுக்கெல்லாமா பயப்படுவாவ? ஆமாம் தம்பி, தைரியமாக இருங்க. ஆதி,